கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Romans chapter 12 verse 19. Vengeance is mine, I will repay, says the Lord. ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Have you been betrayed by someone? Maybe they have hurt you deeply and you can't forget the feeling of anger and bitterness. நீங்கள் அதிகமாய் நம்பியிருந்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அவர்கள் உங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கலாம். உங்கள் கோபத்தையும் கசப்பையும் நீங்கள் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இருதயத்துல ஏதோ ஒரு கசப்பான அனுபவம், ஏதோ ஒரு வேதனையோடு நம்பியிருந்தவர்கள் பண்ணின துரோகத்தை மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் அது உங்கள் இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பழி வாங்க வேண்டிய எண்ணத்தோடு நீங்கள் ஒருவேளை இருந்திருந்தீங்கள் என்றால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல தெளிவாக பேசுகிறார். பழி வாங்குகிறது எனக்குரியது என்று, நானே பதில் செய்கிற தேவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுடைய நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியாயம் செய்ய இந்த நாளிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அநேக வேளையிலே பிறர் நமக்கு செய்த துரோகத்தை நமக்கு அது மன்னிக்க முடியாதபடி இருதயத்துல ஒரு ஆழமான காயமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த காயம் நம்மளை உருக்கி கொண்டிருக்கிறது. நம்ம சரீரத்தை அதை பாதித்து விடுகிறது. நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தையும் அதை பாதித்து நம்மளை செயல்பட விடாதபடி அந்த காயம் நம்மளை மாற்றுகிறது. இந்த நாளிலே அந்த காயமான வாழ்க்கையில நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த காயத்தை விட்டு இதை எல்லாவற்றிலிருந்து வெளிவந்து எப்படி நான் ஹீல் ஆகி நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே forgiveness will set you free. நீங்கள் கர்த்தருடைய கரத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே நியாயம் செய்கிற நியாயாதிபதி. பழி வாங்குறது கர்த்தருடையது என்று நீங்கள் அவருடைய கரத்துல கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ள அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். நிச்சயமாகவே கர்த்தரால் மாத்திரம் உங்களை ஆறுதல் செய்ய முடியும். கர்த்தரால இயேசு கிறிஸ்து கூட அவர் விசுவாசித்த இயேசு கிறிஸ்து கூட நம் வேதத்துல பார்க்கும் பொழுது அவர் நம்பியிருந்த ஒரு சீஷனால அவர் என்ன செய்யப்படுகிறார்? மறுதளிக்கப்படுகிறார். யூதாஸ் காரியத்தை அவரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பட் ஜீசஸ் faced betrayal but he still chose forgiveness and love. கிறிஸ்து இயேசு அவரை மன்னித்து அவரை நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் நாமளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவை போல நாமளும் மன்னிக்கும் பொழுது, நாமளும் நேசிக்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது, நம்மளை விரோதமாய் எழும்பினவர்களை, நம்மளை காயப்படுத்தினவர்களுக்கு நாம் அவர்கள் தீமை செய்யும் பொழுது நாம் நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக பதில் தருவார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அவர் பழி வாங்குறது அவருக்குரியது. வெஞ்சன்ஸ் இஸ் மைன் என்று கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய கரத்துல கொடுப்போம். நம் யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கும்போது கூட அவர்கள் சகோதரர்களாக அவருக்கு எவ்வளவு துன்பத்தை அவர் அனுபவித்தார். யோசேப்பை நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் குழியிலே தள்ளப்பட்டார். அவர் போட்டிருந்த அந்த பலவர்ண அங்கேயே கூட அவர்கள் எல்லாம் கழட்டி விட்டு அவரை திருப்பி ஒரு ஸ்லேவாக விற்கப்படுகிறார். 20 வெள்ளிக்காசுக்கு அவரை விற்கப்படுகிறார். அவர் பின் காலத்திலே அவர் எகிப்தின் தளபதியாக கர்த்தர் உயர்த்தும் பொழுது இந்த சகோதரர்கள் எல்லாம் அவரை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது யோசேப்பு தான் அந்த இதுல அவர் ரூலராக இருக்கிறார் என்று. ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்து அவர் பழி வாங்கவில்லை. பிரியமானவர்களே, அவர் அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது, நாம் மன்னிக்கும் பொழுது அவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் இந்த ரோமர் எழுதின நிருபத்திலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் இதை விசுவாசித்து செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. Today choose to trust in God's justice and his timings. Remember, forgiveness doesn't mean the other person gets a free pass. It means we have decided to let God handle the situation. Hold on to your God's word and he will
set you free and guide you through the healing process. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலையில உள்ள அப்பா அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா. நீர் பழி வாங்குறது என்னுடையது என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. வேதனையோடு, கண்ணீரோடு, குழப்பத்தோடு ஆண்டவரே இது கேட்டுக்கொண்டிருக்க உள்ளத்துல நீங்க பேசி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு மறைத்து ஆண்டவரே பாதுகாத்து, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு அப்பா நீர் பழி வாங்கும்படியாக நீர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.